ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சுக்கு ஒரு நாள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா? இதில் நான் எந்தவித சாஸும் ஆட் பண்ணலை. நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்போயுமே பாஸ்மதி ரைஸ் எப்படி வடிப்போமோ அதே மாதிரி வடித்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு 3/4 வேக வச்சு எடுத்துக்கிறேன். அப்போ தான் ரொம்ப விதையாக இருந்தால் சாப்பிட முடியாது. சிக்கன் வந்து நான் வந்து மேரினேட் பண்ணி பொரித்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு கொடுத்துருக்கேன். சிக்கனை வந்து நம்ம போன் இல்லாமல் நல்லா பிச்சு எடுத்து வச்சுக்கிறணும். வெறும் மீட் மட்டும்தான் நமக்கு வேணும். இப்போ வந்து ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 4 கார்லிக் எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 க்யூப் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கார்லிக் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சிக்கன் ஃப்ரை பண்ண அந்த ஆயிலவே ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் 2 வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு ஃப்ளேவருக்கு தான். நெக்ஸ்ட்டு வந்து கேபேஜும் கேரட்டும் வந்து கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், என்கிட்ட அன்றைக்கி இல்லை. இது கொஞ்சம் வந்து வேகட்டும், உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து இது நல்லா வெந்திருக்கும். இதுக்கப்புறம் வந்து நான் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். கேப்சிகம் வந்து ரொம்ப வந்து வேகக்கூடாது, அதனால தான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். அதையும் போட்டு ஒரு பெரட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 முட்டையை வந்து நான் ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னால் முட்டை ரொம்ப நான் சேர்க்கலை. இப்போ போன் இல்லாத இந்த சிக்கன் நம்ம பிச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ வேக வச்ச சாப்பாடை வந்து இதில் சேர்த்து மெதுவாக வந்து பெரட்டி கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உங்களுக்கு உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் லைட்டாக வந்து புளிப்பு சுவைக்காக வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.